இங்க நான் ட்ரெஸ் எடுத்து முடிக்கிறதுக்கு முன்னாடி போன வீடியோல என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிளாஷ்பேக். போன வீடியோல பேசிக்கலி விளையாட்டு தலைவர் சொன்ன 1-2 வேலையை முடிச்சுட்டு கோஸ்ட் டவுன்ல பேய் காரை புடிச்சிட்டு கடைசியா ஜேக்கப்போடு சேர்த்து மொத்த கேங்கையும் கொளுத்தி விட்டாச்சு. அண்ட் இன்னைக்கு வீடியோல விளையாடோட கடைசி மிஷன், அதாவது கடைசி வேலையை முடிச்சுட்டு அடுத்த வீடியோல அவனை நம்ம முடிக்க போறோம். நான் டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணியாச்சு, வீடியோக்குள்ள போயாச்சு. Hey, how you doing? Hey, Mickey. What do you have? Glass of water. Glass of water. Bang, bang, you are dead. Wake up, you moron. You got me. Come over here. Sit down. You remember Ivan? No. Guy you saw me talking to. This guy. This guy. Oh, yes. You guys had the little kiss. Very funny. What would you say if I told you he was going to rob your cousin? I'd say, what problem has he got with my cousin? Hold on. Hey, gorgeous. No, I can't talk right now. What are you wearing? No, I mean underneath it. Great. Listen, I'll call you back, huh? Sorry. Who was that? Never you mind. Was it Ivan? Ooh, that's funny. You know, for a dumb yokel, you're a very funny guy. Yes, and for an annoying dick, you're really an annoying dick. Well, it's a real shame then that I am the guy with the powerful friends, and you're the little punk whose only friends is some fat weasel who drives a fucking cab! So, why is Ivan going to rob my cousin? Because I want you to kill him. What? He's angered Mikhail, Mr. Faustin. Offended him. He think he's stealing some paperwork from her mom. You catch him and kill him. Then we say it was just a robbery that failed. And what if I say, I don't want to be your hitman? That Mr. Faustin will be very angry with you. And your cousin. Okay. I knew we would understand each other once I put it in this simple way. Now, go wait for him by the car depot. Hey, gorgeous. Yeah, where were we? Okay, now listen. Let's talk about it. ஸோ பேசிக்கலி தலைவன் வந்து யாருக்குள்ளேயே ஏதோ பிரச்சனை வச்சிருக்கான் போல. ஸோ அவனை நீ போய் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா சொல்லாம அவன் வந்து உங்க அண்ணன் கடையில ஏதோ திருடுறான் போல. ரொம்ப நாளா வேலை பார்க்கறன்றப்பல திருடிட்டு இருக்கான். அவன் சரியா பண்ணல, நீ என்ன பண்ற, கூட்டு போய் அவனை போட்டு தள்ளிரு அப்படின்றாப்ல. யாரா அவன் நம்ம அண்ணன் கடையில யார்டேஸ் போடுறது, இந்த வரேண்டான்னு சொல்லி போனா இந்த கிளம்பிட்டான். என்ன பாஸ்டா போறான், இருடாடே அவனை புடிச்சு நீ தள்ளாம போட மாட்டேன்டா. ஏன்டா நீ தப்பு பண்ணாம இருந்தானா ஏன்டா ஓட போற, அப்ப நீ தப்பு பண்ணிருக்கன்னு அர்த்தம். இந்த வரேன் இரு விளையாடு சொல்லான்னு இருக்காங்கல்ல, அண்ணன் கடையில திருநக்கா வரேன்னு சொல்லிட்டு நீக்கோ பில்லிக்கா மாறி வேகமா போய் அவனை பிடிக்க போறோம். பார்த்தா தலைவன் என்னடா இங்க சுத்தி அங்கே சுத்தி ஒரே தெருவை சுத்தி சுத்தி கடைசியில ஒரே பில்டிங்ல நிக்கிறாரு. எங்கடா அந்த பில்டிங் அப்படின்னு பார்த்தா நம்ம வீட்டுக்கு எத்தாப்புல இருக்க பில்டிங் மேல பண்ணி இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. Only in this country do they let blind people drive. கார் அடிச்சு இப்ப கடைசியா மாட்டினாடா பம்பரக்கட்ட மண்டையன்னு சொல்லிட்டு வேம ஏறும்னு சொல்லிட்டு பாடினா படியை காணும். எங்கடா படி இல்லாம இப்ப அவன் மேல ஏறணும், இங்கிட்டு வந்தா இங்கிட்டு படி இருக்கு. சரி வேம ஏறும் அப்படின்னு சொல்லி குடு குடு குடுன்னு வேலை ஏறுறோம். இது கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி தான் அப்போ ஃபுட்டேஜ் இருக்கும். கோச்சுக்காம ஜாலியா பாருங்க. You trying to rob my cousin? That's a bomb. இப்படியே ஃபாஸ்டாவும் ஸ்லோவும் மாத்தி மாத்தி போட்டா ஃபுட்டேஜ் போர் அடிச்சிரும். ஸோ அவனை மாட்டாடா பம்பர கட்ட மண்டையா. அட பைத்தியக்காரன், இங்க சுத்தி அங்க சுத்தி கடைசியில இந்த இடத்துக்காடா வந்து மாட்டுவ. ரைட்டரா மாட்டினாண்டான்னு பார்த்தா அவனே கீழே விழுந்துட்டான். ஜஸ்ட் மிஸ் நின்றுட்டு இருக்கான். இப்போ நம்மளுக்கு என்னன்னா இந்த கேம்ல என்ன சொல்லி தராங்கன்னா, உன்னால நினைச்சா உனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை கொல்லவும் முடியும், இல்ல காப்பாத்தி விட முடியும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஆப்ஷன் தராங்க. என்னவா இருந்தாலும் விளையாடு என்னதான் சொல்லி அனுப்பியிருந்தாலும் நம்ம அன்னை கிடைத்தனுக்கா கொண்டிருக்கணும். பட் என்னதான் சொல்ல வராரு அப்படின்னு கேட்போம்னு சொல்லிட்டு நம்ம காப்பாத்தி விடுறோம் தலைவனை. இங்க வாடாடே அப்படின்னு சொல்லி அவனை காப்பாத்தி விட்டு கேட்டா அப்புறம் தான் சொல்றேன், டே நான் திருடலாம் இல்ல, விளையாடுக்கு என்ன பிடிக்கல, ஆனா அவனை ஏத்தி விட்டு அனுப்பியிருக்கேன் அப்படின்னா. ஆட பாவி விளையாடு மண்டையா, சேர்றாடே அப்படின்னு சொல்லி ஏத்தி விடுறோம். உயிரை காப்பாத்துறோன்னு இந்த ஊரை விட்டே நான் ஓடிடுறேன், அவன் கண்ணில் பட்டாதான் உனக்கு பிரச்சனை, நான் இனிமே படமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்க. Thank you. You won't regret this, man. I am out of here.
Wanted to live anyway, get away from all these people from back home? Get into the real America. You're never gonna see me around here again. I owe you my life, man. You're a good man. You're a good man. Thank you. சரி நமக்கு என்னப்பா, எனக்கு காசு கிடைச்சிருச்சு, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நம்ம ஜாலியா விட்டுறோம். அண்ட் நான் ஏன் இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல இதான் விளையாடோடைய கடைசி விஷ், இதான் விளையாடோடைய கடைசி மிஷன் சொன்னேன் அப்படின்னா நீங்களே கேளுங்களேன். You won't be seeing your boyfriend Ivan no more. Oh, are you going to miss him? No, I'm not. I'm getting enough pussy at the moment. I tell you, it's so much better if women already have a man, because you don't have to deal with all this shit all day. Take Mallory, for example. Fuck you! You say this to my face and I will break you. அண்ட் ஐ ஹோப் நீங்க இந்த வீடியோ என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லிட்டு அப்படி என்ஜாய் பண்ணிருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் உங்களை நாளைக்கு விளையாட கொள்ற வீடியோ வந்து பாக்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.